வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்கின்ற இது கருத்து கணிப்பில் இது ஜோதிடத்தில் வச்சு என்னுடைய அனாலிசிஸ், ஒரு ஆய்வு முடிவு, ஒரு ஆராய்ச்சி முடிவு பார்க்கணும். இந்த ஆராய்ச்சி நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள், இவங்களுடைய ஜாதக அமைப்புப்படி யாரோட ஜாதகம் நல்லா இருக்கோ அவங்க வெற்றி பெறுவார்கள் என்கின்ற மாதிரி ஒரு ரிசர்ச். சார், அப்ப கடலூர்ல தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்காதான், நாம் தமிழர் கட்சி ஜெயிக்காது? கண்டிப்பா ஜெயிக்கலாம், ஆப்வியஸா வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஏற்கனவே ஜெயிச்ச கட்சியை வச்சு ரிசர்ச் பண்றது தான் என்னுடைய பாலிசி. அதன் காரணமா நான் பண்ணல. ஏன்னா நேற்று எக்ஸிட் போல் இப்போ நான் இன்னைக்கு வீடியோ தயார் பண்றது 30ஆம் தேதி காலையில மணி 11:45 12 மணி வச்சுக்கலாம். ஆனா நேற்று வரைக்கும் நான் ரெடி பண்ண வீடியோலாம் எடிட் பண்ணி போட்டேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை இக்னோர் பண்ணுறீங்க. ஏங்க, அவர் எவ்வளோ பெரிய நடிகர், இன்னைக்கு இந்தியா லெவல்லே ஒரு ஸ்டார், ஒரு 10 ஸ்டார்னா அதில் அவர் ஒருத்தர். தமிழ்நாட்டில் இன்னைக்கு லீடிங் பிக்கெஸ்ட் பிஸ்னஸ் அவரை நம்பி தான் இருக்கு. அதை விட்டுட்டு அவர் வந்திருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறதுன்றது தெரியாத கிடையாது. நான் ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ், அது முதல் தடவை பார்த்துட்டு அடுத்த தடவை அவரோட எதையும் கேண்டிடேட்டை சேர்த்தலான்னு தான் நான் என்னுடைய மோனோல தெளிவுபடுத்திட்டு தான் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணேன். அதெல்லாம் எதுவுமே பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் இது ஒரு குழப்பமா இருக்கு. ஸோ அதனால இதை தெளிவுபடுத்திட்டேன். ஸோ இந்த தொகுதியில் என்ன நம்ம பார்த்து சொல்லிட்டேன். அது ஸோ நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இதை ஜெயிச்சா அந்த தொகுதியில எங்க இப்போ தப்புன்றதை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த கடலூர்ல நம்ம என்னென்ன தொகுதிகள் பார்க்க போகிறோம் என்றால், திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில். இதுல நம்ம வந்து விருதாச்சலம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஈவினிங்கே ரிலீஸ் பண்ணிட்டேன். நேற்று காலையிலேயே முந்தா நேற்று ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணி நேற்று காலையில் எடிட் பண்ணி நேற்றே நான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். விருதாச்சலம் வந்து அந்நியார் பிரேமலதா நிற்கிற தொகுதி. அவர்கள் வெற்றி பெறுவார்களா, எப்படி அவருடைய வெற்றி வாய்ப்பு, அந்த தொகுதியில நிலவரம் என்னன்னு தமிழ்நாட்டின் விஐபிகளோட இதில் பார்த்துட்டேன். ஸோ அதை தவிர திட்டக்குடி, நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில நம்ம இப்போ வீடியோ பார்ப்போம். ஸோ கடலூர்ல நம்ம பார்க்கக்கூடிய முதல் தொகுதி திட்டக்குடி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சி.வி. கணேசன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சி.வி. கணேசன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் எம்எல்ஏ முருகுமாறன் அவர்களும், திமுகவோட சிட்டிங் மினிஸ்டர் ஃபைட்டு, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அக்கா மகாலட்சுமி அவங்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அண்ணன் ராஜசேகர் அவர்கள் இங்க இருக்காங்க. இங்க யாருடைய ஜாதகமும் என்கிட்ட இல்லை. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு யாருமே என்கிட்ட இந்த ஊர்ல எல்லாம் ஜாதகம் பார்க்கல. நம்மளை பொறுத்த வரைக்கும் சேலம், நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூரோட சரி, இந்த பக்கம் யாரும் பார்க்கல. ஸோ அதன் அடிப்படையில நெக்ஸ்ட் அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க பார்த்தீங்களா, வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை வந்து கேண்டிடேட் அஃபிடவிட் ப்ரௌசர் voters.list.co.in. ஏன்னா நேற்றெல்லாம் கமெண்ட்ல எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அது இன்னில விளக்கம் கொடுத்துருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேண்டிடேட் அஃபிடவிட் போர்ட்டல்ல போய் தமிழ்நாடு செலக்ட் பண்ணி அதில் திட்டக்குடி செலக்ட் பண்ணோம்னா அதில் எல்லா வேட்புமனு தாக்கல் பண்ண அஃபிடவிட் இருக்கும். அதில் சி.வி. கணேசனும் முருகுமாறன் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதில் அவங்களுடைய ஓட்டர்ஸ் ஐடியும் ஆதார் கார்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தில் என்ன ஜாதக அமைப்பு இருக்கோ அதை வச்சு நான் ப்ரெடிக்ஷன் போடுறேன். திரு சி.வி. கணேசன் அவரோட ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சி.வி. கணேசன் அவங்களுடைய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது, அவரோட ஜாதகத்துல என்ன கிரகம் பலமா இருக்கு மினிஸ்டரோட ஜாதகத்துல அப்படின்னா, சுக்கிரன் பலமா இருக்கு, செவ்வாய் பலமா இருக்கு, கேது ராகு கேது பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு. திரு முருகுமாறன் முன்னாள் எம்எல்ஏ அவரோட ஜாதகத்துல பார்க்கும்போது அவரு அரசியல் சிறப்பான ஜாதகம், அதனாலதான் ஒரு வட்டம் எம்எல்ஏ இருக்காங்க. அவருக்கு ராகு, சந்திரன், சுக்கிரன் 3 கிரகம் பலமா இருக்கு. இவரோட ஜாதகத்துல 4 கிரகம் இருக்கு. இவரோட ஜாதகத்துல 3 கிரகம் பலமா இருக்கு. பட் ரூலிங், அதாவது பலமா இருக்கக்கூடிய கிரகம் தான் இங்க ரூலிங் பண்ணுது. அதன் காரணமாக இந்த ஆய்வுல நம்ம ப்ரெடிக்ஷன் பண்றோம்ல. ஸோ அடுத்த கட்ட 2வது செகண்ட் வந்து டிரான்சிட் கோச்சார ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது, இவருடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனையும் சூரியனையும் குரு பகவான் தொடர்பு கொள்றாரு. ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பகவான் தொடர்பு கொள்றாரு. இவரோட ஜாதகத்துல ராகு கேதுவோட சூரியன் மாட்டினதுனால ராகு கேதுவோட சூரியன் வந்து நெருக்கத்துல வரக்கூடாது. அந்த அடிப்படையில, இது டிரான்சிட் அடிப்படையில, ஸோ குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு திட்டக்குடியில் சி.வி. கணேசன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது மற்ற மகிழ்ச்சி. அடுத்து விருதாச்சலம் தொகுதி நம்ம
விஐபியில பார்த்தாச்சு. பார்க்காதவங்க யாராவதுன்னா விஐபி தொகுதியில போய் பாருங்க, அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்பேன். அடுத்ததா பார்க்கறது நெய்வேலி. ஸோ நெய்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெய்வேலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெய்வேலியில திரு சபா ராஜேந்திரன் அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களும் இங்க போட்டி போடுறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சபா ராஜேந்திரன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சொரத்தூர் ராஜேந்திரன், 2 ராஜேந்திரன் அண்ணா மோதுறாங்க. இவர் சபா ராஜேந்திரன் ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வீரமணி அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு ஆனந்த் அவர்களும் போட்டிடுறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருடைய ஜாதகமும் ஒரிஜினல் ஜாதகம் இல்லை. அதன் காரணமாக திரு சபா ராஜேந்திரன் மற்றும் ஆர் ராஜேந்திரன் அவர்களுடைய அஃபிடவிட் தாக்கல் பண்ண டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கும் பொழுது டேட் ஆஃப் பர்த் உளறிட்டேன். ஸோ சபா, ஏன்னா எல்லா ஜோசியரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க கற்றுக்கூடாது இல்லை. நான் எவ்வளவோ இது கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்லாம் ஈஸியாக கிடைச்சிடக்கூடாதுன்றதுனால தான் கிரகத்தை மட்டும் நான் சொல்றேன். ஸோ திரு சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு சூரியன், சந்திரன், புதன், ராகு, கேது பலமா இருக்கு. இவருடைய ஜாதகத்துல ஆர் ராஜேந்திரன் அண்ணா ஜாதகத்துல ராகு, கேது, சூரியன், செவ்வாய் பலமா இருக்கு. ஸோ 2 பேருக்குமே ஈக்குவல் பலம். ஸோ ராகு, கேது இவருக்கும் பலம், அவருக்கும் பலம். ஸோ இந்த போட்டிலாம் வந்து இந்த தொகுதியுடைய போட்டி வந்து ஒன் சைடாலாம் போகாது. காலையில் அண்ணன் லீடிங்ல இருப்பாரு, மதியானம் அண்ணன் லீடிங்ல இருப்பாரு, திரும்ப ஈவினிங்க்கு மேல இவர் லீடிங்ல இருப்பாரு, திரும்ப இவர் லீடிங்ல இருப்பாரு, திரும்ப 500 வாக்குகள் வித்தியாசத்துல இவர் லீடிங்ல போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் டிரான்சிட் தான் போகணும். இவரோட ஜாதகத்துல சூரியன் மேல குரு பகவானும், குரு பகவான் வந்து சூரியன் மேல, கோச்சார குரு பகவான் வந்து சூரியன் மேல போகுது. அதே போல கோச்சார குரு பகவான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயையும் சனி பகவானையும் பார்வை செய்கிறார். இவரோட ஜாதகத்துல கோச்சார குரு பகவான் சுக்கிரன் மட்டும்தான் பார்வை செய்கிறதற்கு காரணமாக டிரான்சிட் கோச்சார அடிப்படையில் இந்த தொகுதியில் என்னுடைய கணிப்பு வந்து திரு சபா ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி மேல் 4 தேதி உண்மையிலே ஜெயிக்கும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக நாம பார்க்க போகிற தொகுதி பண்ருட்டி. ஸோ பண்ருட்டி பலாப்பழம் ஃபேமஸ், அதுக்கப்புறம் வேல்முருகன் நம் ஃபேமஸ். ஸோ கொற்றவை வெங்கட் அண்ணா மூலமா அவங்க அண்ணன்கிட்ட ஒரு முறை ஃபோன்ல பேசியிருக்கேன். ஸோ இந்த வட்டம் அவர் இந்த மாதிரி முடிவெடுத்தது ஒரு துரதிருஷ்டம், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒன்று ஏதர் இந்த பக்கம் டிஎம்கே பக்கம், இல்லை ஏதர் ஏடிஎம்கே பக்கம் போயிருக்கலாம். ஸோ அவர் வந்து இப்படி தனித்து போனது எனக்கு பர்சனலாக ஒரு நல்ல தலைவர், ஒரு போராளி, ஒரு கள போராளி, அவர் வந்து இந்த ஃபீல்ட் அவுட் மாதிரி போயிட்டாரேன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொற்றை வெங்கடண்ணன் நான் ஃபோன் பண்ணியே பேசலான்னு இருந்தேன். சரி, இது நம்ம ஏதோ வந்து ஒரு கட்சிக்காக ஆள் சேர்த்துற மாதிரி, ஏதோ ஒரு கட்சிக்காக நம்ம வந்து லிங்க் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும், அந்த மாதிரி ஏதாவது தப்பாக போயிடும். நம்மளுடைய நோக்கம் வந்து சொல்கிறேன், அவரோட நோக்கம் ஒரு சட்டசபையில் வரணும் தான். ஏதோ டிஎம்கே கூட வந்தாலும் சரி, ஏடிஎம்கே கூட வந்தாலும் சரி, நம்ம ஃபோன் பண்ணி சொல்ல போய் அவர் உடனே அடுத்த கேள்வி எந்த கட்சி ஜெயிக்கணும் உங்க கணிப்பு சொல்லுங்கன்னு சொல்ல, நம்ம சொல்ல, அப்போ வந்து அந்த கட்சிக்கு அவர் இழுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்றாங்கன்ற மாதிரி போர்ட்ரேட் ஆகிடும் தான் நான் சொல்லுவேன். இல்லைனா கொற்றை வெங்கட் எனக்கு ஃபோன் பண்ணி நான் பேசியிருப்பேன். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன முறை பண்ருட்டி ராமச்சந்திரன் ஜெயிச்சார் நினைக்கிறேன். இந்த தொகுதியா இல்லை பக்கத்து தொகுதியான்னு தெரியல, பட் பேர் சொல்லுவோம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு AR அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நகர செயலாளர் அண்ணன் மோகன் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பானுபிரியா அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு மணிகண்டன் அவர்களுக்கும் இந்த தொகுதியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னுடைய கணிப்பு, யாருடைய ஜாதகமும் இந்த தொகுதி என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி யாருடைய ஜாதகமும் எனக்கு கிடைக்கல. ஸோ அஃபிடவிட் தாக்கல் பண்ண டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம இங்கே பார்க்கும்பொழுது, அஃபிடவிட் டேட் ஆஃப் பர்த் எடுத்து நம்ம இங்கே பார்க்கும்பொழுது இந்த தொகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இவருடைய ஜாதகத்துல இவரு அப்துல் ரஹ்மான் அவருடைய ஜாதகத்துல வந்து சனி, ராகு, கேது, சுக்கிரன் பலமா இருக்கு. இவரோட ஜாதகத்துல சந்திரன், செவ்வாய், சனி, குரு பலமா இருக்கு. ஆனா குரு பலமா இருக்கிறது வந்து அவரோட ஜாதகத்துல இப்ப கோச்சாரத்துல ரூலிங்ல வரல. ஸோ 4 கிரகம் இவருக்கு பலமா இருக்கு, அவருக்கு 3 கிரகம் பலமா இருக்கு. எதுக்கும் இதோட நம்ம டிரான்சிட் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போதும் டிரான்சிட்லயும் போய் பார்த்து டிரான்சிட்ல போய் நம்ம செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா
இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து குரு பகவானுடைய நேரடி பார்வை. குரு பகவான் வந்து சனியை பார்க்கறாரு, செவ்வாயை பார்க்கறாரு, குருவை பார்க்கறாரு. சனியை பார்க்கறாரு, செவ்வாயை பார்க்கறாரு, குருவை பார்க்கறாரு. அவரோட ஜாதகத்தை குரு பகவான் சூரியனை பார்க்கறாரு. ஸோ சூரியனை பார்த்தாலும் பதவி கிடைக்கும், குரு வந்து செவ்வாயை பார்த்தாலும் அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ இது டிரான்சிட்லையுமே செக் பண்ண முடியல. சரி இதில் யார் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்னம் போட்டேன். இந்த 234 தொகுதியே ஒரு 6 தொகுதி மட்டும் தான் பிரசன்னத்தின் அடிப்படையில் கிடைக்கப்படுது. நான் மனசில் நினைச்சிருது திரு அப்துல் ரஹ்மான் ஜெயிப்பாரா, ஏன்னா 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்கலாம் பிரச்சனை போடக்கூடாது. யாராவது ஒருத்தங்க ஜெயிப்பாங்களான்னு பிரச்சனை போட்டு பிரச்சனத்துல உதயம் வந்து பலமா இருந்தா அவங்க ஜெயிப்பாங்க, 7ஆம் பாவம் பலமா இருந்தா ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிப்பாங்க. அவர் அடிப்படையில திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஜெயிப்பாரான பிரச்சனை போட்டதுல கடக உதயம் வந்தது. உதயத்திலேயே சந்திரன் இருந்தது. கோச்சார சந்திரன் அன்னைக்கு வந்து நான் இந்த பிரசன்னம் போடுற அன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்துல போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ உதயாதிபதி உதயத்தில் உள்வட்ட உதயாதிபதி வந்து சொந்த நட்சத்திரத்துல போறதுனால 3ஆம் இடம் அப்படின்றதுனால கடுமையான போட்டியில நூலில தப்பிப்பார் அப்படின்றதுதான் பிரசன்னம். இது வந்து ஜாமகோல் பிரசன்னம் அப்படி போட்டேன். இந்த ஒரு 7 தொகுதியில இது ஒரு தொகுதி. ஸோ இது பிரசன்னத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்டது. இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு பானை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி உண்மையிலேயே பிரசன்னம் படித்தால் அவர் வெற்றி பெற்றால் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்த தொகுதி நாம் பார்க்க இருக்கிறது தொகுதி கடலூர் மாவட்டத்தில் கடலூர் தொகுதி. கடலூர் மாவட்டத்தில் கடலூர் தொகுதி பாண்டிச்சேரியினுடைய பார்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்களும் தப்பா சொல்லிட்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சந்திரசேகர் அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எக்ஸ் மினிஸ்டர் MC சம்பத் அவர்களும் காங்கிரஸ் சார்பாக அதாவது திமுக சார்பாக காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ் சார்பாக சந்திரகுமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு சரஸ் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ராஜ்குமார் அவர்களும் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க 2 பேருடைய யாரோட ஜாதகமும் என்கிட்ட இல்லை. நெக்ஸ்ட் ஸோ இதுல வந்து அவங்க அஃபிடவிட் போர்ட்டல்ல கொடுத்த மேல AS சந்திரசேகரன் அவருடைய டேட் ஆஃப் பர்த் படி பார்க்கும் பொழுது 7 வீடியோ நிறைய போட இதாகுது. குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேதும் பலமா இருக்கு. இவரோட ஜாதகத்துல MC சம்பத்தண்ணா ஜாதகத்துல சனி சந்திரன் செவ்வாய் புதன் ராகு பலமா இருக்கு. போன வட்டம் 2021 எலெக்ஷன்ல அவருக்கு வந்து D6ல 7.5 சனி நடந்ததுனால லாஸ்ட் டைம் தோத்துட்டாரு. லாஸ்ட் டைம்ல இவர் தோப்பாருன்னு தான் சொன்னேன். போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2021. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் வந்து 2021 ஒரு தோல்வியடைவார்னு சொல்லியிருந்தேன். அதே போல தோல்வியடைந்தார். அப்போ வந்து இவருக்கு ஆப்போனண்டா இருந்தவரோட ஜாதகம் போலாம். பட் இவரோட ஜாதகம் வீக்கா இருக்கிறதுனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு MC சம்பத் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. மீண்டும் ஒரு முறை நீங்க வெற்றி பெறுறீங்க, வாழ்த்துக்கள்னு. போன வட்டம் நீங்க தோத்துறீங்கன்னு சொன்னேன். அப்ப ஏதாவது உங்க மனசு காயப்பட்டிருந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இது என்னன்னா ஒரு ரேஸ் நடக்கும் பொழுது 10 பேர் வரும்போது ஒருத்தர் தான் வெற்றியாளர் ஆகிறாங்க, 1 செகண்ட் வந்தா கூட. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் போன முறை நான் சொன்னேன். அது நடந்துருச்சு. நிறைய பேர்லாம் வந்து நீங்க ஜெயிப்பீங்கன்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த நாள் நீங்க ஜெயிக்கிறீங்க, அதுல மாற்று கருத்து இல்லைன்னு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள், தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களுக்கு அப்படி ஒருவேளை மே 4ஆம் தேதி நீங்க உண்மையிலே ஜெயிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி அடையும். அடுத்ததான் நாம் பார்க்க போகின்ற தொகுதி குறிஞ்சிப்பாடி தொகுதி அமைச்சரின் சொந்த தொகுதி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக MRK பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புவனேந்திரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கவிதா ரங்கநாதன் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ராஜ்குமார் அவர்களும் போட்டிடுறாங்க. அண்ணா இப்ப பேச அமைதியா இருக்கோ, அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ணனோட நெக்ஸ்ட் ஸோ வந்து ஒரு அண்ணன் வந்து நம்ம என்னோட கிளாஸ்மேட் ஸ்கூல்ல கூட படிச்சான், மதுசூதனன் சொல்லிட்டு +1 +2. ஸோ அவருக்கு வந்து MRK பன்னீர்செல்வம்னா நல்ல அறிமுகம். மதுசூதனன் வந்து சேலம் அண்ணா வரும்போது தான் போய் பார்ப்பான். ஸோ அவர்கிட்ட நான் கேட்கல, நம்மளா கூப்பிட்டு கேட்கக்கூடாது. ஜாதகம்னா நம்மள தேடி பார்க்கணும், நம்மளா போய் கேட்டோம்னா தப்பு. ஆனா அதனால 2 பேரோட ஜாதகம் நம்மளுக்கு கிடைக்கல. பட் மதுசூதனன் நம்ம கேட்டதா கிடைச்சிருக்கோம், நம்ம கேட்காம இருக்கோம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் அஃபிடவிட் ப்ரௌசர் போர்ட்டல் எடுத்த டேட்டா பற்றி வச்சு பார்க்கும்பொழுது இவரை பற்றி நான் ஏற்கனவே சமீபத்தில் ஒரு அரசியல் வெற்றி பெறுவதற்கு என்ன அமைப்புகள் இருக்குன்னு சொன்னதுல இவரை பற்றி பேசியிருக்கேன். 5 முறை ஜெயிச்சிருக்காரு. 5 முறைன்னு தான் நினைக்கிறேன், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இதுக்கு முன்னாடி இவர் வந்து ஏற்கனவே இவர் 5 முறை வெற்றி பெற்றவர், இது 6வது முறை போட்டி போடுறார். ஸோ இவரோட ஜாதகத்துல பஞ்சமகா புருஷ யோகத்துல
செவ்வாய் குருவோட தொடர்பு கொள்ளுது, சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து புதனோட தொடர்பு கொள்றாரு. அதே மாதிரி இந்த ஜாதகத்துல சுக்கிரன் குருவோட தொடர்பு கொள்ளுது. பஞ்சமகா புருஷ யோகத்துல 3 யோகம் இருக்கு. இவரோட ஜாதகம் பலமான ஜாதகம். இவர் புவனேந்திரன் ஜாதகம் ஒன்றும் சாதாரண ஜாதகம் கிடையாது. அவரோட ஜாதகத்துல சனி பலமா இருக்கு, புதன் பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, குரு பலமா இருக்கு, 4 கிரகம் பலமா இருக்கு. ஸோ இவரோட ஜாதகம் பலமான ஜாதகம். ஆனால் இவரோட கம்பேர் பண்ணும்போது சற்று பலகீனமாக என்னுடைய ஆராய்ச்சிக்கு தெரியப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த தொகுதி வெற்றி பெறுவதற்கான ஜோதிட கணிப்பு திரு MRK பன்னீர்செல்வம் அண்ணா மதுசூதனனுக்கு ரொம்ப சேலத்தில் இருப்பார். மதுசூதன் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஸோ அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றற்ற மகிழ்ச்சி அடையுது. தொகுதியெல்லாம் டெவலப் பண்ண அப்படின்ற ஒரு வேண்டுகோளை விரும்பி அடுத்த தொகுதி போறோம். அடுத்த தொகுதி புவனகிரி. அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிற தொகுதி புவனகிரி. புவனகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக துரை கி சரவணன் அவர்களும் அருண்மொழி தேவன் அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிட்டிங் எம்எல்ஏ வரக்கூடிய அருள்மொழி தேவன் அவர்களும், திமுக சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் எம்எல்ஏ துரை கி சரவணன் அவர்களும் இந்த தொகுதியில் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அக்கா சுமதி சீனிவாசன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அண்ணன் டி மகாலிங்கம் அவர்கள் போட்டி போடுறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு துரை சரவணன் அவர்களுடைய ஜாதகமும் கிடைக்கல, அருண்மொழி தேவன் அவருடைய ஜாதகமும் கிடைக்கல. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு பார்க்கும் பொழுது அந்த கேண்டிடேட் அஃபிடவிட் போர்ட்டல்.comல இவருடைய நம்பர் 6வது நம்பர், அவருடைய நம்பர் 2வது நம்பர். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தில் போய் அந்த அவங்க கொடுத்த அஃபிடவிட் டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கும்போது இவருக்கு 3 கிரகங்கள் பலமா இருக்கு. சூரியன், சந்திரன், ராகு, கேது 4 பலமா இருக்கு. இவரோட ஜாதகத்துல சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் 4 கிரகம் பலமா இருக்கு. 2 பேரும் சமமா இருக்கிறதுனால நம்ம அடுத்த செகண்ட் ரிசர்ச்சா டிரான்சிட் போயிட்டோம். டிரான்சிட் போய் பார்க்கும்பொழுது இவரோட ஜாதகத்துல ராகு, கேது, சூரியன் மேல இருக்கு. அது அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் குருவின் பார்வையில புதனும் சனியும் இருக்குது. சனின்றது பெரும்பான்மையான ஒரு மக்களின் ஆதரவு இருக்கும். பட் இவரோட ஜாதகத்துல மைனஸ் இல்லை. சூரியன் குரு வந்து சூரியனுடைய தொடர்புலையும் சுக்கிரனுடைய தொடர்புலையும் இருக்கிறதுனால இவர் ராகு கேது மட்டும் கோச்சாரத்துல கொஞ்சம் மைனஸா இருக்கிறதுனால ஒரு குறுகிய வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு அருண்மொழி தேவன் அவர்கள் குறுகிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஒருவேளை அவர் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இது கண்டிப்பா இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற்றுவார். அவருடைய அபிடவிட் தாக்கல் பண்ண ஓட்டர் ரிசர்வ் ஐடியில் இருந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்னா இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற்றுவார். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி சிதம்பரம் தொகுதி. சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு தமிமுன் அன்சாரி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு தமிமுன் அன்சாரி அவர்கள், நான் சேலத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். சமீபத்தில் ஒரு இஸ்லாம் கல்யாணம், குலாப் ஜாம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு அவர் வந்திருந்தார். அப்போ நான் ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. ஸோ அந்த இதில் வந்து அவருக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. நான் ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அவர் திரும்பி லோக்கலில் அவருடைய கட்சியில் இருக்கவங்க என்னை அறிமுகப்படுத்தினாரு. அப்படிங்களா தம்பி, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் அவர் என்கிட்ட பேசினாரு. ஸோ அந்த அனுபவம் நான் அன்னைக்கே அவருக்கு டேட்டா பார்த்து கேட்கலான்னு இருந்தேன். பட் அவர் இஸ்லாமிய சகோதரர், அவருக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கா இல்லைன்னு தெரியக்கூடாது. அவங்களா கேட்கலாம். இப்போ என்கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 450க்கு மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் தமிழ்நாட்டிலையும், மலேசியால ஒரு 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்களும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பம் ஒரு 100 பேருக்கு மேல கிட்டத்தட்ட 1000 பேர் இந்த ஜோசியம் பார்க்கறாங்க, பழகுறாங்க, ரெகுலர் கஸ்டமரா இருக்காங்க. பட் நாமளா வாலண்டியரா போய் அண்ணன் அவங்க ஜாதகம் கொடுத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணு கேட்கறதுக்கு ஒரு தயக்கமா இருந்துச்சு. அதாவது சுயமரியாதை விட்டு கேட்கணுமான்ற எண்ணம் கிடையாது. அதுல என்ன போயிருக்கு, நான் என் தொழிலே தானே, இப்போ சொல்லுனாலும் நான் அஃபிடவிட் இருக்கிறத எடுத்து போட தானே போறேன். பட் நம்மளா கேட்ட ஒரு அதுல ஏன்னா ஒரு இயக்கத்துல தலைவரா இருக்கும்போது நம்ம அதை கேட்கறது கஷ்டமா இருக்கும்னு நான் கேட்கல. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம அவருடைய டேட் ஆஃப் பர்த் விக்கிபீடியா எடுக்கமோ. ஸோ இப்போ வேலை பார்ப்போம். இன்னும் நம்ம மொத்தம் சொல்றேன். ஸோ இப்போ சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த திரு தமிமுன் அன்சாரி அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய KA பாண்டியன் அண்ணாவும் களம் காண்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழ் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சகோதரர் பாரி அவர்களும் போட்டியிடுகிறார். தமிமுன் அன்சாரியுடைய அண்ணாவுடைய டேட் ஆஃப் பர்த்
விக்கி அந்த போர்ட்டல் வெப்சைட்ல எடுத்ததுல அடிப்படையில் பார்க்கும் பொழுது அண்ணனுக்கு ஏற்கனவே எம்எல்ஏ வந்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2011 to 16 ஆச்சு, அது 16 to 21 ஆச்சுன்றது ஐ கெஸ் கரெக்டாக இருந்தா. ஸோ இவர் வந்து ஊர் தனியார் நான் பக்கத்தில் உட்காருவார் நான் டிவியில் பார்க்கும்போது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாரி தப்பு, இவருடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு தவறா சொல்லிட்டேன் வேகத்தில், சனி செவ்வாய் சந்திரன் பலமா இருக்கு. அண்ணனோட ஜாதகத்தில் ராகு கேது பலமா இருக்கு, சனி பலமா இருக்கு. ஸோ இவருக்கு 3 கிரகம் பலம், அவருக்கும் 3 கிரகம். டிரான்சிட்ல போய் செக் பண்ணும்போது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிரான்சிட்ல போய் பார்த்தா அவரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து செவ்வாயோடையும் சுக்கரனோடையும் தொடர்பு கொள்ளுது, சூரியனோட தொடர்பு கொள்ளுது. பட் இவருக்கு சனி மேல சூரியன் போகுது, குரு ராகு தொடர்பு இருக்கு. ஸோ அதன் காரணமாக 2 பேருமே சமபலத்தோட இருக்காங்க. இதை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். டிரான்சிட்டும் ஓகேவா இருக்கு, ஜாதகமும் சமபலத்துல இருக்கு. ஆனால் இவரோட ஜாதகம் வெளியூர்ல, சொந்த ஊர் விட்டு வெளியூர்ல வந்து இங்க போட்டி போறாரு. இந்த எல்லா வீடியோவும் பார்க்கறவங்களுக்கு தெரியும், நான் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண எல்லா வீடியோவும் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் ஜாதகத்துல 9ஆம் பாவம் பலமாக இருந்தால் மட்டும்தான் வெளியூருக்கு வெற்றி பெற முடியும். இவர் ஜாதகத்துல 9ஆம் பாவம் சற்று பலம் கம்மியா இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் அடிப்படையில இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிதம்பரம் தொகுதியில, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதியில திரு பாண்டியன் அண்ணா அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஜோதிட கணிப்பு. பேக்கப்பா பட் அறிமுகம் என்கின்ற பேர்ல திரு தமிழ்மொழி அன்சாரி அண்ணா ஜெயிக்கணும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட ஆசை. பட் கணிப்பு நான் சார் அப்ப என்ன சார் 2 சொல்றீங்க, கணிப்பு ஒண்ணுதான், தப்புனா தப்பு தான். நெக்ஸ்ட் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுபவர் திரு KA பாண்டியன் அவர்கள் தான். அண்ணாவுடைய வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து சேலம்ல இருந்து பாலாஜி ஹாசன் உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். ஸ்ரீ பாலாஜி ஜோதி ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக செய்த ஆராய்ச்சி உங்கள் தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி காட்டுமன்னார் கோவில். காட்டுமன்னார் கோவில் பொறுத்த வரைக்கும் இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் அருமை அண்ணன் வாழ்க்கையே போராட்டமா சந்திக்கக்கூடிய எங்க அண்ணன் திரு திருமாவளவன் நினைக்கிறதா இருந்தது ஃபர்ஸ்ட். அப்புறம் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஏன் தேவையில்லாம MP எலெக்ஷன் வருது. ஏன்னா கண்டிப்பா அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பலமா இருந்திருக்கும் அவருடைய ஜாதகப்படி. ஸோ தேவையில்லாம ஒரு இடைத்தேர்தலை ஏன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்ற சிந்தனையில ஒரு மறுபடியும் அவங்க ரிலேட்டிவ்க்கே கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. மாமாவுக்கும் என்னமோன்ற மாதிரி நியூஸ் பார்த்தேன். ஸோ அவரு இதுல பெரிய சிக்கல்னா இவருடைய டேட் ஆஃப் பர்த் ஜனவரி 1ன்ற மாதிரி வருது. அது உண்மையான டேட் ஆஃப் பர்த்தா தப்பான டேட் ஆஃப் பர்த்னு தெரியல. ஏன்னா போன வட்டம் நிறைய பேருக்கு ஜனவரி 1 வந்தது, அது எல்லாமே தப்பா போனுச்சு. அதாவது ஏஜ் ஒரு 1960க்கு முன்னாடி இருக்கிறவங்க 1990 80களுக்கு பிறகு பிறந்தவங்களாம் வந்து டேட் ஆஃப் பர்த் கரெக்டா வச்சிருக்காங்க. 1960க்கு முன்னாடி பிறந்தவங்களாம் 1 ஜனவரி 1960, 1 ஜனவரி 1962 இருக்கு. இது உண்மையிலேயே ஜனவரி 1 பிறந்திருப்பாங்களாம். வயசு தெரியாம ஸ்கூல் படிக்கும் போது சர்டிஃபிகேட்ல போட்டாங்களான்னு தெரியல. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த தொகுதியில இது ஒரு பெரிய பிரச்சனை. அது கரெக்டான ஜாதகமா இல்லையான்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இந்த தொகுதியை போடாம விடலாமான்னு நினைச்சா 230 போட்டு அவன் தப்பானாலும் சரி. அதே போல இந்த கடும் போட்டி இழுபறின்ற மாதிரி கருத்து கணிப்பு மாதிரி சொல்லக்கூடாது. தப்பானா தப்பாயிட்டு போகுது. என்ன இது ஆராய்ச்சின்றதே தாமஸ் ஆல்வா எடிசனே 1000 ஆராய்ச்சிக்கு பிறகு தானே பல்பு கண்டுபிடிச்சார். அது மாதிரி ஒரு பல்பு நம்ம வாங்குறது தப்பு கிடையாது அப்படின்ட்டு நான் இதில் நானே பிரசனம் போட்டேன். ஸோ இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஜோதி அண்ணாவும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்புச்சோழன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சிவஜோதி அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அண்ணன் சீனிவாசன் அவர்களும் போட்டியிடுகின்றனர். கணிக்கவே என்னால் முடியல. இதுல வந்து நான் எப்படி இதுல கணிச்சேன் அப்படின்னா, இந்த என்னுடைய ஃபேஸ்புக்ல ஃப்ரண்ட் போஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதுல இந்த தொகுதி நான் ஆராய்ச்சி பண்ணது வந்து ஏப்ரல் 19ஆம் தேதியோ அது 18ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில காட்டுமன்னார் கோயில்ல என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இருக்குல்ல, ஃபேஸ்புக் ஐடியில அதுல காட்டுமன்னார் கோயில்ல இருந்து யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன். உடனே ஒருத்தர் ராஜேஷ்னு மெசேஜ் பண்ணாரு. அவர்கிட்ட அண்ணா நீங்க யார் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னேன். அவர் வந்து இவர் ஜெயிக்கணும்னு இவர் ஜெயிப்பாரான்னு என்ன கேட்டாரு. நான் கேட்டது 7 மணிக்கு, பட் அவர் பிஸியா இருந்தார் போல. ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்து 9:51க்கு அண்ணா ஜோதி மன்னன் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டார். அந்த கேள்வி நேரத்தை எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஜாமக்கோல் பிரசனம் போட்டேன். அந்த பிரசனத்துல
உதயம் கடக உதயம் வந்திருக்கு. சாரி, கடக உதயம் வந்திருக்கு. உதயத்துக்கு உதயாதிபதி சந்திரன் கடகத்திலேயே இருந்தாரு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சாரி 10ஆம் இடத்துல அன்னைக்கு பலமான கிரகம் ஒன்று டிராவல் பண்ணிட்டு இருந்தது. இதுல எழுதி வைக்கல. ஸோ நல்ல ஒரு அமைப்பா இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் பிரசன்னம் ஜாமகோல் பிரசன்ன அடிப்படையில் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இவங்க 2 பேர் இதுல ஜாதகம். ஏன்னா இப்ப ஜாதகம் இவருக்கு இருக்கு, இவருக்கு வந்து அந்த மாதிரி இல்ல. அதான் எங்க பெரிய பிரச்சனை. இது மாதிரி இந்த தமிழ்நாட்டிலே 230 ஒரு 7-8 அது மாதிரி மாட்டிச்சு. அது எல்லாத்துலயும் ஜாமகோல்ல தான் போட்டேன். நெக்ஸ்ட் இந்த தொகுதியில அவர் ஜெயிப்பாரான்னு கேட்டாரு. ஜெயிப்பாரான்னு கேட்டங்கிறதுக்கு ஒரு ஜாமகோல் பிரசன்னம் போட்டேன். இது ஜோதிட அடிப்படையில் கணிக்கப்பட்ட தொகுதி இல்ல, பிரசன்னத்தின் அடிப்படையில். ஜாமகோல் இது ஜோசியம் படிச்சவங்களுக்கு ஒரு தெரியும். ஏன்னா ஜாமகோல் பிரசன்னா என்ன, ஜோசியம் வித்தியாசம் தெரியும். பிறந்த நேரத்தை வைத்து பார்க்கப்படுவது ஜாதகம். நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வச்சு ஒரு ஜாதகம் வரைஞ்சி அந்த நீங்க பிறந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வச்சு ஜோசியம் சொல்றதுக்கு பேரு ஜாதகம்கான கணிதம். நீங்க கேட்கறீங்க பாத்தீங்களா ஒரு கேள்வி, அந்த கேள்வி டைம் வச்சு கணிக்கிறது பிரசன்ன கணிதம். அப்படி பிரசன்ன கணிதம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது LE ஜோதிமணி அவர்கள் பானை சின்னத்தில் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள். அடுத்ததா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ கடலூர் மாவட்டம் முழுசா முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு மதியானம்குள்ள வெயிட் பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா ஏற்கனவே 6 வீடியோ எடுத்திருக்கோம். நீலகிரி, சிவகங்கை மாவட்டம், மதுரைலாம் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இப்போ ஈவினிங் 6 o'clock மேலே ஆடி வீட்டில் சத்தம் கேட்டால் டிஸ்டர்ப் ஆவாங்க. தெருவுலேயே நான் மிட் நைட்டில் வீடியோ போட முடியாது, வாடகை வீட்டில் கூட இருக்கிறதுனால. ஸோ அதனால் நான் இருக்கிற வீடியோலாம் நான் நைட்டுக்குள்ளே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். இது நாளைக்கு காலையில் வரும். அதிகபட்சம் நாளைக்கு காலையிலக்குள்ளே வந்துடும். நன்றி, வணக்கம். இந்த சேனலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த தொகுதியில் போட்டியிட்ட யாராவது அவங்க ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா வெக்ஸ் ஆகாதீங்க, அப்செட் ஆகாதீங்க. நான் இவங்களுக்குள்ளதான் போட்டியை நான் கணிச்சிருக்கேனே தவிர உங்களுடைய ஜாதகத்தை நான் பார்க்கவே இல்லை. மேபி நான் கணிச்ச 2 பேர் ஜாதகத்தை விட உங்களுடைய கட்சி வேட்பாளர்கள் ஜாதகம் பலமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும்? மே 4ஆம் தேதி தான் தெரியும். நான் கொடுக்கறது கணிப்பு தான், எலெக்ஷன் ரிசல்ட் கிடையாது. அவங்க எலெக்ஷன் ஆஃபீஸர் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் படிச்ச ஜோசியத்தை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பொறுத்து இருந்து பாருங்க. அவசரப்பட்டு என் மீது கோவப்படாதீங்க. நடிகர் விஜய் நான் புறக்கணிக்கவில்லை. என்னுடைய கருத்தை புரிஞ்சுக்கோங்க. அவர் அடுத்த முறை அவருடைய எப்படி இருக்குன்றத பார்த்துக்கிட்டு பண்ணலான்னு தான் நான் பண்ணேன். ஸோ இதில் வந்து நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா நான் வந்து இக்னோரே பண்ணிட்டேன். அவரை குறைச்சி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அவர் அரசியலுக்கு வந்த அன்னைக்கே நான் என்னுடைய மோனோவில் பதிவு போட்டேன். மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாடு சந்திக்க போகிறது, 2 பெரு கட்சிகளும் இவர் ஆட்டி படைப்பார் அப்படின்ற மாதிரி நான் பதிவு போட்டேன். அப்படி எனக்குள்ள அந்த எண்ணம் அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி கிடையாது. ஸோ தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா பாருங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு ஒரு 2 மாதம், ஏன்னா எப்படி 234 ஒரு 20-30 தொகுதி தப்பாக வரும். அதையெல்லாம் கணிச்சிட்டு லாஸ்ட்டாக அவரோட எதிர்காலம் பற்றி ஒரு வீடியோ, ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். ஸ்டாலின் சாருக்கு நான் மாதிரி போட்டது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு போடுறேன். ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.